வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கனமொழி இதில் எடுத்துக்காட்டு 1இல் 7 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ என்ற கணத்தின் உட்கணங்களை எழுதுக. முதல்ல அவங்க கொடுத்துருந்த கணம் ஏவை எடுத்து நம்ம எழுதலாம். அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது பாருங்கள். ஏபின்னு இருக்குது. இந்த கணத்தோட உட்கணங்களை நம்ம எழுத போகிறோம். ஏயின் உட்கணங்கள். உட்கணங்கள்னா என்னன்னா, நம்ம முதல்ல வெற்று கணத்தில் ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்தது ஓருறுப்பு கணங்களை எழுதணும், ஈருறுப்பு கணங்களை எழுதணும். உட்கணங்களை என்ன, முதல்ல வெற்று கணத்தில் ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு உறுப்பை ஒவ்வொரு கணமாக எழுதணும். அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டாக எழுதணும். இங்கே 2 தான் இருக்குது. அப்போ வெற்று கணம், ஓருறுப்பு கணம், ஈருறுப்பு கணம் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும், வெற்று கணம் எழுதணும், ஓருறுப்பு கணம் எழுதணும், அதுக்கடுத்து ஈருறுப்பு கணம் எழுதணும், அதுக்கு மூவுறுப்பு கணங்களை எழுதணும். சரியா? இங்கே 2 தான் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள். முதல்ல என்ன செய்யணும், வெற்று கணம், அதுக்கடுத்தது ஓருறுப்பு கணங்களை எழுதணும். ஏ மட்டும், அதுக்கடுத்தது பி மட்டும். என்ன செஞ்சிட்டோம், வெற்று கணம் எழுதிட்டோம், ஓருறுப்பு கணம் எழுதிட்டோம். இப்போ ஈருறுப்பு கணம், ஈருறுப்பு கணம் அது அப்படியே வந்துடும் பாருங்க. ஏபி, ஏபி இதான் என்னது, ஏன்ற கணத்தோட உட்கணங்கள். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.